நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரகஜா வச்சிருந்தாரு. ஆக்சுவலி அது என்ன, அதை பத்தி நம்ம ஒரு விரிவா பேசலாம். இப்போ ஒரு பெண் பிடிச்சிருக்க, ஒரு ஆணை பிடிச்சிருக்கோம் அப்படின்னா, நான் போய் தெரியாம அவங்க மேல அந்த மை வச்சுட்டாலோ இல்ல அவங்கள நினைச்சதோ பண்ணிட்டாலோ அவங்க வசியமாயிருவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த மைய வச்சு பல லட்சங்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இப்ப மையன்ற பேர்ல அரகஜா கடையில விக்குது, மினிமம் 30 ரூபாய். அந்த 30 ரூபாய் இதுவை வாங்கி இதுதான் ஒரிஜினல் மை அப்படின்னு சொல்லி ஏமாத்துறானுங்க. எவ்வளவு வரைக்கும் விக்கிறாங்க? திட்டத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் விக்கிறானுங்க. எல்லா மையுமே கருப்பு தான். மை பச்சை கலர்ல இருக்கு, சிவப்பு கலர்ல இருக்கு, நீல கலர்ல இருக்குன்னா அது துபாக்கு. வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு விஷயங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா. இப்போ பேசுறது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரகஜா வச்சிருந்தாரு. அவர் கிறிஸ்டினா இருந்தாலும் இப்ப ரீசெண்டா அவர் குங்குமம் வைக்கிறதா இருக்கட்டும், அரகஜா வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு அது என்னது இது, நானும் அதை வைக்கலாமா, அதை வச்சு நானும் பெரிய ஆள் ஆகலாமா அப்படின்னு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அது எங்கன்னு கிடைக்குதுன்னு சொல்லு, நானும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஜோக்ஸ் அப்பார்ட், ஆக்சுவலி அது என்ன, அதை பத்தி நம்ம ஒரு விரிவா பேசலாம். கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. இப்ப அரகஜான்றது பாத்தீங்கன்னா அது ஒரு மை தான். அந்த மைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ரெடி பண்றதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு சில வாசனையான பூக்கள் அந்த மாதிரி போட்டு அதை ரெடி பண்றதுதான். இன்னொன்னு புணுகுன்றதுதான் பாத்தீங்கன்னா வசியத்தன்மை அதிகமா உள்ளது. அது ஒரு பூனையோடைய கழிவு தான் அந்த இது. நீங்க திருப்பதி எல்லாம் போயிருந்தீங்கன்னா உள்ள நுழையும் போதே உங்களுக்கு அது ஸ்மெல் வரும். அது புணுகு. புணுகு. ஆமா. அரகஜான்றது நம்ம ரெடி பண்ற ஒரு மைய தான். அது எந்த ஒரு இதுலயுமே இதுவாகாது. இப்ப கஸ்தூரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மானோடைய அந்த ஆண் மானோடைய அந்த தாடியில ஒரு ரவுண்டா ஒரு காய் மாதிரி இருக்கும். அந்த காயில இருந்து அதை எடுப்பாங்க. கோரோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது பசுவோடைய வயிற்றுல அது இருக்கக்கூடியது. அதை எடுத்து அதுல மைக்கு அதுதான் நிறைய யூஸ் பண்றது. கோரோஜனம், புழுகு, இதெல்லாமே அர்த்தர், ஜவ்வாது இதெல்லாம் நம்ம இயற்கையா அதுல போட்டு பண்றது. சோ மை அப்படின்னா மையிலே நிறைய வகைகள் இருக்கு. ஏன்னா இந்த மாந்திரிகம் சம்மந்தப்பட்டதுலதான் பாத்தீங்க அப்படின்னா மை கொடுக்குறேன், மை வச்சுட்டாங்க, வசியம் செஞ்சுட்டாங்க மை வச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா இதை வச்சு நிறைய பல லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க இந்த மையை வச்சு அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். 1 by 1 பேசலாமா? கண்டிப்பா. எத்தனை வகையான மைகள் இருக்கு? மயிலே 8 இருக்கு ஐயா. 8 வகை இருக்கு. ஒண்ணு பாத்தீங்க நிறைய இருக்கு. நான் 8 விஷயம் சொல்றேன். முக்கியமானது 8. ஆமா. வசியம் ஒண்ணு இருக்கு, மோகனம் இருக்கு, ஸ்தம்பனம் இருக்கு. ஸ்தம்பனம்னா எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதை தடை பண்றது ஸ்தம்பனம். பேதனம் சொல்லி ஒண்ணு இருக்கு. பேதனம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை பைத்தியமாக்குறது. மாரணம் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன சொல்றதுன்னா எதுவுமே இல்லாம பண்றது. ஸ்தம்பிக்கிறது. மாரணம் அப்படின்னா அழிக்கிறது. மாரணம் இருக்குது. மோகனம் இருக்கு. மோகனம்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆசைகளை நம்ம இது பண்றதுக்கு அது இருக்கு. இப்ப நிறைய பேர் சண்டை போட்டுட்டே இருக்காங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க அப்படிலாம் சொல்றோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் அதை பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஜனவசிய மை இருக்கு. இப்ப தொழிலே இல்லை, ரொம்ப முடக்கமாயிருச்சு, எனக்கு கஸ்டமர் நிறைய பேர் வரணும் அப்படின்னு ராஜவசிய மை இருக்கு. ராஜவசிய மைனா எல்லாமே, அதாவது மனிதர்கள், மிருகங்கள், பச்சி எல்லாமே இருக்கு. இன்னொன்னு இருக்கு ஐங்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஐங்கோலம்ன்றது என்ன பண்ணும்னா ஒருத்தவங்களை உண்மையாவே கருமெத்தேட்ல போகும்போது அவங்கள இல்லாம சொல்றாங்க பாத்தீங்களா, உன்னை நான் அழிச்சிருவேன், உன்னை இடம் இல்லாம உன்னை பண்ணிடுவேன், தடை இல்லாம உன்னை அழிச்சிருவேன். அவங்களுக்கு எல்லாம் ஐங்கோலம் யூஸ் பண்ணுவாங்க அழிக்கிறதுக்கு. ரொம்ப முக்கியமானது ஐங்கோலம். அதெல்லாம் இன்னும் வெளியே வரவே இல்லை. ஐங்கோலம்ன்றதுல ரொம்ப பவர்ஃபுல். அந்த ஐங்கோலத்தை வச்சு ரொம்பலாம் கெட்டது பண்றதெல்லாம் இருக்கு. இப்ப நீங்க பல விதமான மைகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த மைலாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குதா? இருக்கு ஐயா, நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் கேள்விப்பட்டேன், இப்போ ஒரு பெண் பிடிச்சிருக்க, ஒரு ஆணை பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நான் போய் தெரியாம அவங்க மேல அந்த மை வச்சுட்டாலோ இல்ல அவங்கள நினைச்சதோ பண்ணிட்டாலோ அவங்க வசியமாயிருவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மைதான். அப்படியா? இருக்கு.
அதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து கரு மெத்தடும் இருக்கு, மூலிகை மெத்தடும் இருக்கு. இது நல்ல விதத்தை தாண்டி இது பெரும்பாலும் கெட்ட விதத்தை தானே பயன்படுத்துவாங்க. இன்னொருத்தரோட மனைவியோ ஆணையோ இல்ல ஒருத்தவங்களுக்கு பிடிக்காத ஒரு பெண் மேலேயோ வற்புறுத்தி செய்யற மாதிரி எல்லாம் இருக்கு இது. அப்படியே எடுத்துட்டு போகலாம். பிசினஸ்க்குமே கூட எடுத்துக்கலாம். இப்ப ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க எதுவுமே எதிர்த்து பேசக்கூடாது, என்னுடைய வசியமாகணும், மணி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் கூட இந்த வசியமை யூஸ் பண்ணணும். ஆனா இந்த மைய வச்சு பல லட்சங்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அது போலியான ஆளுங்களுக்கு வந்து அது உண்டுதான். எவ்வளவு வரைக்கும் வாங்குறாங்க மேம் உங்களுக்கு தெரிஞ்ச? ஏன்னா நீங்க இது சம்பந்தப்பட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி சொல்றதுன்னா, இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இன்னொருத்தவங்க ஃபோர்ஜரி பண்றவங்க நம்மள மாதிரியே ஒரு ஃபேக் ஐடி வந்து ஒன்னு யூஸ் பண்றாங்க, நம்ம போட்டோ முன்னாடி வச்சிடுறாங்க. வச்சுட்டு அவங்க வாய்ஸ் மாத்தி பேசும்போது என்ன ஆகுதுன்னா, நாங்க தான் உண்மையாவே பேசுறோம். நிறைய பேருக்கு பாதிப்பு வருது ஐயா இதனால. நிறைய ஃபோர்ஜரி நடக்குது. மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட. இப்ப நடுவுல மதுரகாளி அம்மா கூட ஒருத்தனை புடிச்சு சரியான அடி அடிச்சாங்க. அவங்க கூட இப்ப நடுவுல அந்த மாதிரி ஃபோர்ஜரி வேலை பண்ணவனை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சு போலீஸ்லயே அவனை வந்து இது பண்ணி புடிச்சு கொடுத்தாங்க. இந்த மாதிரியான திட்டு வேலைகளும் இருக்கு, நிறைய இருக்கு. இப்ப நான் கொஞ்சம் பிரபலம் ஆகுறேன் அப்படின்னா உடனே என் போட்டோ வச்சு அவனுக்கு ஃபேக்கா எதுனா ஒரு சில விஷயங்களை ரெடி பண்ணி விக்கிறது, ஒரு பிசினஸாவே கொண்டுட்டு போறானுங்க. தெரியா தவறா இதுல போனால் நிச்சயம் மரணம் உண்டு. அதனால ரொம்ப கவனமா இருந்துதான். ஆமா, இப்ப மையின்ற பேர்ல அரகஜா கடையில விக்குது, மினிமம் 30 ரூபாய். அந்த 30 ரூபாய் இதுவா வாங்கி இதுதான் ஒரிஜினல் மை அப்படின்னு சொல்லி ஏமாத்துறானுங்க. எவ்வளவு வரைக்கும் விக்கிறாங்க? எவ்வளவு வரைக்குமா? திட்டத்திற்கு 3 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் எல்லாம் விக்கிறானுங்க. வெறும் 30 ரூபாய் மை, 30 ரூபாய் மையே விக்கிறானுங்க. இதனால என்ன ஆகுது, உண்மையாவே நம்ம இதுக்காகவே பாடுபட்டு கஷ்டப்பட்டு இப்ப நீங்க வந்து பாக்குறீங்க. இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலம் கிடையாது, என்னுடைய வீடு ஓட்டு வீடுதான். இப்ப நான் இதுல உட்கார்ந்து உண்மையா நமக்கு வந்து ஒரு சில விஷயம் பண்ணி இதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா இல்ல, 10,000 உரு போடணும். நம்ம 10,000 உரு போடணும். அதுக்கு அஞ்சனா தேவியோடைய மந்திரங்கள் நிறைய சித்தி பண்ணணும். அஞ்சனா தேவியோடைய அந்த அருள் இல்லாம ஒரு மைக்கு உயிர் கொடுக்கவே முடியாது, அவதான் முழுமையா. அதுக்கப்புறம் நம்ம விநாயகருடைய மந்திரம், விநாயகர்னா எல்லா விநாயகருடைய மந்திரமும் கொடுக்க முடியும். அந்தந்த மைக்கு என்னென்னவோ அதை நம்ம கொடுக்கணும். உபாசன மந்திரங்கள் நிறைய நம்ம சொல்லணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, மை ஒண்ணு ரெடி பண்றோம் அப்படின்னா நம்ம அதுக்கான பூடம் போடணும். பூடம் போடுறதே ஒரு பெரிய டாஸ்க் தான். சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா 4 செங்கலை வச்சு அதுல விறகு வச்சு செய்யறாங்க, எரிய வச்சு செய்யறாங்க. அதெல்லாம் வந்து மையே கிடையாது. பூடன்றது அது ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த மைய முறைப்படி ரொம்பவும் அது கருகிடக்கூடாது, ரொம்பவும் அது வந்து எப்படி சொல்றதுன்னா பதம் வராமையும் இதுவாக கூடாது. அதுக்கான என்னவோ அதை பார்த்து கரெக்டா அதை நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. என்னென்ன மூலிகைகள் அதுக்கு வந்து உண்மையா இருக்கோ அதை எல்லாமே நம்ம கரெக்டா பயன்படுத்தணும். அதெல்லாம் இருக்கு. அதுல நம்ம சும்மாவே ஒரு மூலிகையை எடுத்து போட்டு இதுதான் மையின்னு நம்ம கொடுக்கவே முடியாது. போலியா இருக்கவங்க வேணா அதை செய்யலாம். உண்மை. இன்னொன்னு நான் வந்து கேக்குறேன் ஐயா, இப்ப எல்லா மையுமே கருப்பு தான், நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. எல்லா மையுமே கருப்பு தான். மை பச்சை கலர்ல இருக்கு, சிவப்பு கலர்ல இருக்கு, நீல கலர்ல இருக்குன்னா அது வந்து டுபாக்கூர். ஓகே, கலர் கலரா இருக்கு, இதுக்கு இது இந்த பவர் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா எந்த ஒரு மையுமே கருக்குனால் மட்டும்தான் மையாக முடியும். ஓகே, எப்படி கலர் கலரா வர முடியும்? கலர் கலரா வர்றதுக்கு அது என்ன ஜல்லியா சொல்லுங்க. இன்னொருத்தவங்க சொல்றாங்க ஒரு ஒரு நிறத்துக்கு ஏத்த மாதிரி பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி அந்த மை மாறுமா. எப்படி மாறும்? நீ மாந்திரிகத்துல இருக்கிறியா இல்ல இதுல மேஜிக் பண்றதுல இருக்கியா? ஆமா, கலர் எசன்ஸ் போட்டு கலக்கறாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஆமா, அது என்ன பாயாசமா இல்ல கேசரியா நீ பவுடர் போட்டு அதை கலந்து வைக்கிறதுக்கு? என்ன ஐயா சொல்றீங்க? ஒரு விஷயத்துல நம்ம இருக்கிறோம்னா உண்மையாவே எந்த ஒரு பொருளும் கருக்காம மையாகவே முடியாது. பச்சையா நம்ம கொடுக்குறோமா, அது வந்து உங்க உடல் ரீதியா எதுனா ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அது இப்போ ஒரு குடிக்கு அடிக்ட் ஆனவங்க வராங்க, அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம பச்சையா அரைச்சு கொடுக்குறோம்னா அது வேற, அது வந்து தலை நம்ம கொடுக்குறோம். இது எல்லாமே வேர் சம்பந்தப்பட்டது. மைய பொறுத்த வரைக்கும் வேர் சம்பந்தப்பட்டது. இதுல நீ ஒரு டப்பாவை ஓபன் பண்ணிட்டு உன் நிறத்துக்கு ஏத்த மாதிரி இது மாறும், பச்சையா வரும், நீளமா வரும், சிவப்பா வரும். இது கேட்டா இது வந்து குரலியோடைய மை, இது ஜின்னோடைய மை, இது வந்து இந்தோடைய மை, அதோடைய மை எல்லாம்
ஃபேக்கா இருக்கவங்க தயவு செய்து மாந்திரிகத்துல வரவே கூடாது. அதுக்கான தண்டனை மிக பெரியது. சரிங்களா? ஏன்னா பொய்ன்றது வந்து எதுக்கு நீ வந்து ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம்னா அது வேற. அத வந்து நீ வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கோ. மாந்திரிகம் சம்பந்தப்பட்டது வந்து ஒரு உயிர். அந்த உயிரை வந்து நீ வந்து எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் அதை நீ கீழே கொண்டுட்டு போக கூடாது, அதை கொல்லக்கூடாது. அதுக்கான ரைட்ஸ் உனக்கு கிடையவே கிடையாது. இன்னும் சில தற்கூரிக்கு நான் சொல்றேன். நீ வந்து எனக்கு தெரியும் ஒருத்தவங்க இறந்து போறாங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிடுவேன், அவங்கள்ட்ட நான் கணிப்பேன். நீ வந்து கடவுள் கிடையாது. நிச்சயமா யாருமே யாராலையும் கண்டிப்பா நீ வந்து கடவுள் கிடையாது. அதே மாதிரி வந்து நீ உட்கார்ந்த உடனே நீ சொல்றதுக்கு வந்து நீ பெரிய ஞானி மகான் யோகி எல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட மகான் யோகியே பாத்தீங்கன்னாலும் அவருடைய ஜீவ சமாதிக்கு நம்ம போனோம்னா நிறைய நன்மைகள் தான் செய்யறாங்க. நீ அவங்க பேரை சொல்லி போர்ஜரி பண்ற. நான் கையை நீட்டினா விபூதி வரும், நான் கையை நீட்டினா உதிராட்சம் வந்து விழுந்துரும், நான் கோரி, நான் மணி ஆட்டேன்னா உடனே என் பின்னாடி வந்து நிக்கும், இப்பவே நான் மூடியை திறந்தேன்னா வெளியே வந்து அப்படியே கொட்டிடும். அந்த மாதிரிலாம் டுபாக்கூர் விடக்கூடாது. எவனுமே உண்மையா இருக்கணும். மாந்திரிகத்துல உண்மையா அதை பயன்படுத்தணும். அதுதான் உண்மையான மாந்திரிகனுக்கு வந்து ஒரு நல்ல அர்த்தம். எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருமே இருக்காங்க ஐயா. மதியும் இதுவும் தான் வந்து நம்ம வந்து மாந்திரிகத்துல இருக்கோம், முழுமையா மாந்திரிகமே இதுவாகும் அப்படின்னா உடனே மந்திரத்துல மாங்காய் காய்க்கணும். எப்படி காய்க்கும்? காய்க்காது. நீ போர்ஜரி பண்ண மட்டும் தான் அது காய்க்கும். புரியுதுங்களா? இப்போ ஒரு தேவதையை நம்ம எடுக்கிறோம், அந்த தேவதை கிட்ட வந்து நம்ம எல்லாமே வைக்கிறோம், ஒரு விஷயம் பண்றோம். சும்மாவே போய் நம்ம ஒரு செடியில இருந்து ஒரு உயிரை பறிக்க முடியாது. மாந்திரிக சம்பந்தப்பட்டது. மாந்திரிக சம்பந்தப்பட்டதிலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது ஐயா. ஒரு மூலிகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூலிகையை முறைப்படி காப்பு கட்டி எடுக்கணும். காப்பு கட்டுறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. கன்னி பெண்கள், அதாவது ஒரு குழந்தை 7 to 9 வயசுல இருக்க ஒரு குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தை கையால ஒரு நூல் எடுத்து திரிக்க சொல்லி, அந்த நூல்னா சாதாரண நூல் கிடையாது, தாமரை திரி நூல், தாமரையிலிருந்து தண்டுல இருந்து எடுக்கக்கூடிய அந்த நூல். சும்மாவே நாளா மாந்திரிகன் எவனும் இதுல வந்து எதுவுமே பண்ண முடியாது. மாந்திரிகம் தெரிஞ்சவன் மட்டும்தான் இதுல வந்து கரெக்டான ஒரு ப்ராசஸ கொண்டு போகணும். நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளுன்னு இதுல வந்தா சீக்கிரமாவே அவங்க முகம் எல்லாமே கிளியப்பட்டுரும். நிச்சயமா கண்டிப்பா. ஏன்னா இதுல உட்கார்ற வழி எவ்வளோன்றது எங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோ இது மூலியமா மக்கள் மத்தியில ஒரு குழப்பம் வருது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு தேவைன்னா நம்ம உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்போ நீங்களே நினைச்சிருந்தா இது மூலியமா போலியா பண்றவங்க, இதை மிஸ்யூஸ் பண்றவங்களுக்கு இந்த தேவதைகள் மூலியமாவோ இல்ல கடவுள் மூலியமாவோ அவங்களுக்கு உடனடியா தண்டனையோ ஏதாவது இது பண்ண முடியாத அளவுக்கு பண்ணலாம்ல. அது ஏன் அது இன்னும் பண்ணாம இருக்குன்ற ஒரு கேள்வி வருது இல்ல? இருக்கு ஐயா, இருக்கு. உண்மையாவே எவன் ஒருத்தன் வந்து மாந்திரிகம் உண்மையா பண்றவங்க கிட்ட தப்பானவன் மாட்டினானா கண்டிப்பா அவனுக்கு அதுக்கான தண்டனை உண்டு. தப்பிக்கவே முடியாது. எந்த தெய்வம் உன்னை சொல்லுச்சு நீ இப்படி போய் போர்ஜரி பண்ணு, இன்னொருத்த மொண்டாட்டிய கூட்டிட்டு போ, இன்னொருத்த வீட்டுக்காரனை கூட்டிட்டு போ, ஒரு பொண்ணை போய் கேடு, ஒருத்தனை போய் அழிச்சு விடு, ஒருத்தன் காசை திருடின்னு எந்த தெய்வம் சொல்லுச்சு? நீ உன் திமிர்ல அகங்காரத்துல பண்ணா தெய்வங்கள் எப்படி உனக்கு அது இதுல வந்து முடியும்? ஒரு மைய நீ வாங்குறன்னா கரெக்டா இருந்தா அதை நீ வாங்கிட்டு போய் நீ அதை பயன்படுத்து. இப்ப நீ இன்னைக்கு வாங்குற, நாளைக்கு நீ பணக்காரனா ஆவனா எப்படி ஆவ? ஆக முடியாது. உன் கருமாக்கள் பொறுத்துதான் எதுவுமே வேலை செய்யும். ஆமா, நீ எவ்வளவு விஷயம் நீ பண்ணுவ. ஒரு ரோட்ல போற வாய் சும்மா இருக்குமா? அவனை படுறா, அவன் எப்படி இருக்கிறான், இவளை படுறா, இவன் எப்படி இருக்கிறான், சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. எல்லாருமே அதே மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. எல்லாருக்குமே நான் சொல்ல, மக்களே நான் பேசுறது எதுனா தவறா இருந்தா அதை நீங்க மன்னிச்சுக்கோங்க. நான் இருக்கிற நடைமுறையை வந்து நான் சொல்றேன். ஓப்பனா ஆமா, நான் வந்து ஓப்பனா சொல்றேன். ஏன்னா எனக்கு வந்து ஆதங்கம். நாங்க உண்மையாவே இதுல இருக்கோம். எங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேகாத வெயில்ல ஏறக்கூடிய அந்த மலையில ஏறணும், நிறைய விஷயங்கள் நாங்க எடுக்கணும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. எடுத்ததுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் நான் தான் மந்திரவாதி மந்திரவாதின்னு இப்ப நிறைய பேர் வரான். அவனுங்களுக்கு நான் சொல்றேன், உண்மையா இருக்கிறவங்களுக்கு இது கிடையாது. திடீர்னு நான் வந்து அகோரியா இருக்கிறேன், நான் வந்து திடீர்னு இதா இருக்கிறேன், சாமியாரா இருக்கேன் அப்படின்னு திடீர்னு வந்துடுறாங்க இல்லையா? எந்த அகோரிங்க கேட்டாங்க? உண்மையாவே காசில போய் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஓவர் சீன் போடுறவன் தான் அதை திங்கிறதும் இதை திங்கிறதும் என்னென்னவோ கதை விட்டுன்னு புல்ட்டா விட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையா இருக்கிறவங்க எல்லாமே அந்த தெய்வத்துக்கு மனப்பூர்வமா உட்கார்ந்து 5 நிமிஷம் கண்ணை மூடி தவம் பண்ணாலுமே அந்த தெய்வம் வந்து அவங்களுக்கு பலன் கொடுக்கும்.
ஃபோர்ஜரி பண்ற எவனுக்குமே வந்து துணை நிக்காது. நீ உன் பேச்சாலேயோ உன் இதுவாலேயோ நீ வரனா எவ்வளவுக்கு எவ்வளவு நீ மேல ஏறியோ அப்படியே கீழே சரிஞ்சு போயிருவ. மாந்திரிகம் பொறுத்த வரைக்கும் அதுதான். இப்ப நீங்க சொல்லும்போது நிறைய விஷயங்கள் ஓப்பனா சொன்னீங்க. அதே போல உங்களோட ஒரு வீடியோவும் நான் வந்து முன்னாடி போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டே நிறைய பேர் அது எப்படி சாத்தியம், இதெல்லாம் வந்து பொய்யா இருக்கும், அது எப்படி வந்து கலைச்சு வைக்கும், உருவம் மாதிரிலாம் தெரியும் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் சொல்றாங்க. சோ அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா? ஐயா அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராசஸ் இருக்குதுங்க ஐயா. இப்ப ஒரு ஒரு எப்படி சொன்னா வெட்டு கொலை பண்ணி இறந்து போறவங்களா இருக்கு. ஆயுஸ் முடிஞ்சவங்க வந்து இப்ப நார்மலா வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க தலைமாட்டுல வந்து விளக்கு வைப்போம் தெரியுமா? அந்த தேங்காயிலேயே தெரியும் ஒரு ஆத்மாவுடைய அந்த ஆயுஸ் முடிஞ்சுதா முடியலையான்ற ஒரு தேங்காயிலேயே தெரியும். எப்படின்னா ஒரு தேங்காய் உடைக்கும் போது அது நேராவே கரெக்டா 2ஆ உடைஞ்சிருச்சுன்னா அவன் ஆயுஸ் முடிஞ்சிருச்சு. அது ஏற்ற தாழ்வமா அது உடையுது அப்படின்னா அவனுடைய ஆசைகள் நிறைவேறாம அவன் இறந்திருக்கான்னு அர்த்தம். இது கடவுள் வழிபாடுலயும் வரும் இல்லையா? தேங்காய் உடைக்கும் போது நேரா இருக்கலையான்னு பாக்குறது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொன்னு வந்து இயற்கையாவுமே இருக்கு. சில தேங்காய்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயில்ல கூட அது வீரல் விட்டதெல்லாம் கூட இருக்கும். கவனிக்காம கூட சில பேர் வாங்கி உடைச்சிருவாங்க. உண்மையா அதுல வந்து இந்த மாதிரி மர்மங்கள் இருக்கிறதும் இருக்கு.